ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோய்க்கியோமெட்ரி. ஸ்டோய்க்கியோமெட்ரி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது வீட்டில் கேசரி ப்ரிப்ரேஷன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கேசரி ஒரு மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ 6 கப் ஆஃப் கேசரி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த அளவு ஆட் பண்ணணும் அப்படின்னா 1 கப் ஆஃப் ரவா, 2 கப் ஆஃப் சுகர், 1/2 கப் கீ, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் 1/4 கப். அதாவது இந்த அமௌண்ட்டில் எல்லாமே சேர்ந்தால் நமக்கு என்ன, இது எல்லாமே ரியாக்டன்ஸ். இது எல்லாமே என்னது, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரியாக்டன்ஸ். இதனுடைய ஃபைனல் ப்ராடக்ட் தான் நமக்கு என்னது, நமக்கு கிடைக்க போகிற கேசரி அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நமக்கு வச்சுக்கிட்டு இப்போது நம்மளால் என்னென்னலாம் கால்குலேட் பண்ண முடியும், எவ்வளோ கப் ரவைக்கு எவ்வளோ கேசரி கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாமா. ரெண்டாவது, இவ்வளோ கப் கேசரி கிடச்சிது அப்படின்னா எவ்வளோ கப் ரவை ரெக்வயர்டு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாமா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 3 கப் ஆஃப் கேசரிக்கு எவ்வளவு அப்படிங்கிறது. இப்போ 6 கப்புக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது இன்க்ரீடியன்ட் எவ்வளோ, 1 கப் ஆஃப் ரவா, 2 கப் ஆஃப் சுகர், 1/2 கப் கீ, 1/4 கப் ஆஃப் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். இவ்வளோ எடுத்தால் நமக்கு 6 கப்புங்கிறது தான் ப்ராடக்ட்டு. 6ங்கிறது ப்ராடக்ட், 6 மோல்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு இதுவே இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 3 கப் கேசரினா இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது. அப்போது 1/6, அதாவது 1 கப் ரவைக்கு எவ்வளோ கப் ஆஃப் கேசரி கிடச்சிது, 6 கப்ஸ். அப்போது 3 கப்ஸுக்கு எவ்வளோன்னா அந்த 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 1/6 × 3 போட்டால் எவ்வளோ ரவை ரெக்வயர்டு, 3 கப் கேசரிக்கு 1/2 கப் ஆஃப் ரவா. அதாவது அந்த அந்த இன்க்ரீடியன்ஸுக்கு 6 கப் கிடைக்குதுன்னா அதில் பாதி தானே கேட்டிருக்காங்க, பாதினா 1/2 கப் ஆஃப் ரவா. இதையே நம்ம ஆல்டர்னேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேசரி 3 கப் ரவைக்கு கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, 6 கப் ஆஃப் கேசரி டிவைடட் பை 1 கப் ரவா இன்ட்டு 3 கப்ஸ் ஆஃப் ரவா. இப்போ நமக்கு ஏன் அந்த இன்ட்டு 3 கப்ஸ் போடுறோம், நமக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோத்துக்கு கண்டுபிடிக்கணுமோ அதால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 6/1 × 3 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேசரி 3 கப்புக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு, 6 3s are 18 கப்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி இப்போ நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது கேசரி வச்சு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இதில் கேசரிங்கிறது ப்ராடக்ட், நம்ம எடுத்துக்கிட்ட ரவை, சுகர், இது எல்லாமே ரியாக்டன்ட். இவ்வளோ எடுத்தால் இவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணுறோம்ல, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்வயர்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அப்டைன்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ஸ்டோய்க்கியோமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டோய்க்கியோமெட்ரியில் க்ரீக்கில் ஸ்டோய்க்கியான் அப்படின்னா எலிமெண்ட், மெட்ரோன் அப்படின்னா மெஷர். அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி போடணும் அப்படிங்கிறத என்னது ஸ்டோய்க்கியோமெட்ரி. ஸ்டோய்க்கியோமெட்ரிக்கான டெஃபினிஷன் இது தான். டிஃபைன் ஸ்டோய்க்கியோமெட்ரினா நீங்கள் இதை எழுதுனா போதும். ஸ்டோய்க்கியோமெட்ரி கிவ்ஸ் த நியூமெரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில் என்ன எழுதுவோம், ரியாக்டன்ஸ் எவ்வளோ மோல்ஸ் எடுத்திருக்கோம், அதே மாதிரி ப்ராடக்ட் எவ்வளோ மோல் கிடச்சிருக்கு அப்படின்னு எழுதுவோம். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதை எழுதுகிறோம்ல, அந்த நியூமெரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்டோய்க்கியோமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ஸ்டோய்க்கியோமெட்ரி பேஸ்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இந்த ஈக்குவேஷனில் 1 mole ஆஃப் கார்பன் ரியாக்ட் வித் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல் டு ஃபார்ம் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ 1 mole ஆஃப் கார்பனுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வயர்டு, 1 mole ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரெக்வயர்டு. இது எதுக்கு, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் போட்டிருக்கிற அந்த ஈக்குவல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மீனிங் என்னது, ஸ்டோய்க்கியோமெட்ரிக்கலி ஈக்குவல் டு, விச் மீன்ஸ் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு ஒன். அதை தான் இது மென்ஷன் பண்ணுது. அடுத்தது ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோய்க்கியோமெட்ரினா என்ன, அங்கேயே பார்த்துட்டோம். இட் இஸ் அ குவான்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இன் மோல்ஸ்.
அங்கே கொடுத்ததை விட இங்கே வந்து டெஃபினேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. இது எழுதுனீங்கனாலே ஓகே. Stoichiometry is the quantitative relationship between reactants and products in a balanced chemical equation in moles. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டண்ட்டுடைய அளவையும் ப்ராடக்டுடைய அளவையும் வந்து நம்ம வந்து எதில் குவான்டிஃபை பண்ணுவோம், எதில் மெஷர் பண்ணுவோம், இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்ன டேர்ம்ஸில் நம்ம எடுப்போம், மாஸ் யூனிட் இல்லைனா வால்யூம் யூனிட்டில் எடுப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸாக எடுப்போம், இல்லைனா மாஸ் யூனிட்டில் எடுப்போம், இல்லைனா வால்யூம் யூனிட்டில் எடுப்போம். இந்த யூனிட்ஸ் மூணுமே வந்து இன்டர் கன்வெர்ட்டபிள். ஒரு யூனிட்டை வந்து நம்மளால் இன்னொன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி, இப்போ மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், மாஸை வச்சுக்கிட்டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், அதான் என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுவே இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸுங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை 22.4 லிட்டர்ஸ், இது நமக்கு என்ன கிடச்சிரும், வால்யூம் அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். அதாவது அந்த பர்டிகுலர் எஸ்டிபி வால்யூம்லேயும் ப்ரெஷர்லேயும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுவே வந்து வால்யூம் அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் டிவைடட் பை 22.4 லிட்டர்ஸ்னால் நமக்கு என்ன கிடச்சிரும், அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் வால்யூம், இந்த மூணுத்துக்குமான ரிலேஷன்ஷிப். இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் நம்ம ஃபார்முலாஸ் வந்து படிக்கிறோம். மாஸ் பை மோலார் மாஸ் கிவ்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அந்த மாதிரி. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டோய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸு, மோல் ரிலேஷன்ஷிப், மாஸ் ரிலேஷன்ஷிப், மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப், வால்யூம் ரிலேஷன்ஷிப், இந்த 4 விஷயத்தையும் எப்படி கொண்டு வரது அப்படின்னு வந்து நம்ம படிக்க போகிறோம். எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள். இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, பேர்னிங் ஆஃப் மீத்தேன், அதாவது மீத்தேன் கேஸோட ஆக்சிஜன் கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிக்யூல் கிடைக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் மீத்தேன் கேஸ் எடுத்துக்கோங்க, CH4 + 2O2 gives CO2 + 2H2O. இதில் வந்து ப்ராக்கெட்டில் G போட்டிருக்கிறது மீனிங் என்ன, all the reactants are in gaseous state. all the reactants are in gaseous state. இப்போது ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கண்டென்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம், ஸ்டோய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ். ஸ்டோய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது என்னது, எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ரியாக்டன் சைடில், அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ராடக்டில் நமக்கு கிடச்சிது, அதுதான் ஸ்டோய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் எத்தனை மோல் எடுத்திருக்கோம், 1 mole ஆஃப் மீத்தேன் reacts with 2 moles ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல். அதே மாதிரி நமக்கு ப்ராடக்டில் என்ன கிடச்சிது, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 2 moles ஆஃப் வாட்டர். ஸோ அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் போட்டுட்டோம். மோல் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம வந்து ஸ்டோய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுங்கும்போது எந்த யூனிட்டும் இல்லாமல் போட்டிருக்கோம். அடுத்து மோல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது மோல் யூனிட்டில் அதை எழுதணும். அப்போது மீத்தேன் 1 mole, ஆக்சிஜன் 2 moles, கார்பன் டை ஆக்சைடு 1 mole, வாட்டர் 2 moles. இப்போ மாஸ் ரிலேஷன்ஷிப் which is equal to number of mole into molar mass. number of mole எவ்வளோ, 1 mole. molar mass எவ்வளோ மீத்தேனோடது. how to calculate the molar mass, கார்பனுடைய அட்டாமிக் மாஸையும் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸஸையும் டோட்டலாக கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மோலார் மாஸ் ஆஃப் மீத்தேன் கிடச்சிரும். கார்பனுக்கு 12, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 4 ஹைட்ரஜன் இருக்குது, 1 × 4 4, 12 + 4 16 கிராம் per mole. அப்போது 1 mole × 16 கிராம் per mole. அப்போ மாஸ் ரிலேஷன்ஷிப் நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு மோலார் மாஸ் எவ்வளோ கிடைக்கும், 16 கிராம். மோல் அண்ட் மோல் இன்வர்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், 16 கிராம். அடுத்தது ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். 2 moles ஆஃப் ஆக்சிஜன், அதாவது ஆக்சுவலாக 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல் இங்கே ஆட்டமாக அட்டாமிக் வெயிட் எடுத்து எழுதுறதுனால இங்கே வந்து 2 moles அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். 2 × 32 கிராம் per mole. 2 × 32 அப்படிங்கிறது என்ன, இங்கே ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 2O2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ 2 moles ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல், ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூலுக்கு 32 அப்படின்னா 2 ஆக்சிஜன் மாலிக்யூலுக்கு எவ்வளோ, 2 × 32 64 கிராம். அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு 1 mole × 44 கிராம் per mole. அப்போ 1 × 44 எவ்வளவு, 44 கிராம். அடுத்தது வாட்டர் மாலிக்யூல், 2 moles ஆஃப் வாட்டர் கிடச்சிருக்கா ப்ராடக்டில். அப்போ 2 × 18 36 கிராம். இப்போ மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப் என்னது, mass of reactants equal to number of moles into molar mass of reactants. அதாவது வந்து
நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் தெரியுமா? என்ன கண்டுபிடிச்சோம்? மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரியாக்டன்ட் சைடு மாஸாகவும் ப்ராடக்ட் சைடு வால்யூமாகவும் எழுதணும். மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப்புங்கிறதோட மீனிங் புரியுதா? ரியாக்டன்ட் சைடு மாஸில் எழுதுகிறோம், விச் மீன்ஸ் கிராம்ஸில் எழுதுகிறோம். ப்ராடக்ட் சைடு வால்யூமில் எழுதுகிறோம், வால்யூம் மீன்ஸ் இன் லிட்டர்ஸில் எழுதுகிறோம். இப்போது மாஸ் சைடு எவ்வளவு மேலே கிடச்சா அதே அளவு தான், 16 கிராம் 64 கிராம். இப்போது நமக்கு வந்து வால்யூமில் எழுதணும் எதை? ப்ராடக்ட்ஸை. மேலே என்னென்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இப்போ கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் எவ்வளோப்பா? கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். CO2 எவ்வளவு? 44 கிராம்ஸ் கிடைக்கும். ஒரு கார்பனுக்கு 12, 2 ஆக்சிஜன் 32 + 12 44 கிராம். 44 கிராமுங்கிறத இப்போ என்னது? 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். எனி சப்ஸ்டன்ஸ் வந்து 1 மோல் இருந்துச்சு STPலன்னா எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணோம்? ஏற்கனவே ஒரு டேபிள் படிக்க சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அப்போ அந்த டேபிள் படி பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர்ஸ். அடுத்தது வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு? 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடச்சிருக்கு. அப்போ 2 மோல்ஸ், 1 மோல் ஆஃப் வாட்டர் இங்கே 2 மோல்ஸ் கிடச்சிருக்கிறதுனால 1 மோல் ஆஃப் வாட்டர் வந்து 22.4 லிட்டர் ஆக்குப்பை பண்ணணும்னா 2 மோல்ஸ் எவ்வளவு? 44.8 லிட்டர்ஸ். ஓகே. அடுத்தது வந்து வால்யூம் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் வெரி சிம்பிள். இதுக்கு முன்னாடி மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன படித்தோம்? ரியாக்டன்ட் சைடு மாஸாகவும் ப்ராடக்ட் சைடு வால்யூமாகவும் சொன்னோம். இப்போ 2 சைடுமே வால்யூமில் சொல்ல போகிறோம். ரியாக்டன்ட் சைடு வால்யூமில் சொன்னால் எவ்வளோ மோல்ஸ் எடுத்திருக்கோம்? ரியாக்டன்ட்டில் ஃபஸ்ட் ரியாக்டன்ட் நமக்கு என்னது? மீத்தேன் எத்தனை மோல்ஸ் எடுத்திருக்கோம்? 1 மோல். அப்போ 1 × 22.4 லிட்டர். அடுத்தது ஆக்சிஜன் 2 மோல்ஸ் எடுத்திருக்குமா? அப்போ 2 × 22.4 லிட்டர் 44.8 லிட்டர்ஸ். அடுத்து இந்த சைடு ஆல்ரெடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல மேலே வால்யூம், அந்த வால்யூம் அப்படியே எழுதிக்கலாம். 22.4 லிட்டர் 44.8 லிட்டர்ஸ். உங்களுக்கு புரியுதா? எக்ஸாமில் ஒரு பேலன்ஸ்டு ரியாக்ஷனை கொடுத்துட்டு, கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு உங்களை அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான மோல் ரிலேஷன்ஷிப் இல்லைனா மாஸ் ரிலேஷன்ஷிப் இல்லைனா மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப் கேட்டால் நீங்கள் எழுத தெரியணும் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இதே ரியாக்ஷன் தான் எக்ஸாமில் வரும்னு நான் எந்த கேரண்டியும் கொடுக்க மாட்டேன். இதே மாதிரி வேறு எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அதுக்கு உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண தெரியணும், மாலிகுலர் மாஸ், அதுக்கு அட்டாமிக் மாஸ் டேபிள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லிட்டர்ஸில் என்னென்ன கேஸ் 1 மோல் இருந்துச்சுன்னா எவ்வளோ லிட்டர் ஆக்குப்பை பண்ணும் வால்யூம் அப்படிங்கிற அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது calculations based on stoichiometry. இப்போ ஸ்டோய்க்கியோமெட்ரியை வச்சு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த 5 ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லி தந்துடுறேன். இந்த 5 ப்ராப்ளமும் உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு, how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? அந்த கேசரியை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு, கேசரி ப்ரிப்பரேஷன் எக்ஸாம்பிளாக வச்சு கொடுத்துருந்தாங்களா ஸ்டோய்க்கியோமெட்ரி கேல்குலேஷன், அதை பேஸ் பண்ண மாதிரியான கேல்குலேஷன் தான் இந்த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? இந்த ரியாக்ஷனில் வந்து ஹைட்ரஜன் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 10 moles of அம்மோனியாவை ப்ரொடியூஸ் பண்ண தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தெரியணும். 1 mole of nitrogen reacts with 3 moles of hydrogen molecule to produce 2 moles of ammonia molecule. அதாவது N2 + 3H2 gives 2NH3. It is a standard balanced equation for preparing ammonia. அம்மோனியாவுடைய ப்ரிப்பரேஷனுக்கான பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இதுதான். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 moles of அம்மோனியா வந்து ப்ராடக்டில் கிடச்சிருக்கு. அதுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரிக்வயர்டாக இருந்திருக்கு? 3 moles of hydrogen is required. அப்போ 10 moles of அம்மோனியா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 3 moles of hydrogen divided by 2 moles of அம்மோனியா. அதாவது 2 moles of அம்மோனியாவுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்பட்டது? 3 moles. அப்போ அந்த 3 moles of ஹைட்ரஜன்கிறது மேலே இருக்கணும். எங்கே இருக்கணும்? நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் 2 moles of அம்மோனியா இன்ட்டு 10 moles of அம்மோனியா. ஏன் 10 moles of அம்மோனியா? நமக்கு எதை கண்டுபிடிக்கணுமோ, எது ரெக்வயர்டோ அதை வந்து எப்போவுமே மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஓகே. மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணால் 5 times கிடைக்கும். 5 × 3 15 moles of hydrogen are required. எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்கிறது கண்டுபிடிச்சாச்சு. மேபி 2 மார்க்லையோ 1 மார்க்லையோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். 2 மார்க்கில் கேட்டால் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பாக 1 மார்க் வச்சுருப்பாங்க. அதனால் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதணும்.
எழுதிட்டு டேரெக்டாக நீங்கள் கேல்குலேஷன் போட்டிங்கன்னா போதும். அடுத்தது calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. 32 gram of methane எடுத்து combustion reactionக்கு இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ amount of water produce ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஸ்டோய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 mole of CH4 methane எடுத்தால் நமக்கு எவ்வளோ moles of water கிடைக்குது? 2 moles of water is obtained. இப்போது 32 கிராம் ஆஃப் மீத்தேன் எடுத்தால் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்கிறாங்க நமக்கு. இப்போ 32 கிராம் மீத்தேனுங்கிறது எவ்வளோ மோல்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். 1 மோலுங்கிறதுக்கு எவ்வளவு? 1 மோல்னா எவ்வளோ கிராம் ஆஃப் மீத்தேன் எடுக்கணும்? 16 கிராம் எடுக்கணும். ஏன்னா கார்பனுக்கு அட்டாமிக் வெயிட் 12, ஹைட்ரஜனுக்கு 1, 4 × 1 4, 12 + 4 எவ்வளவு? 16 கிராம் பெர் மோல். இப்போ வாட்டருடைய மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுங்கள். 2 × 1 is 2, 1 × 16 16. அப்போ 2 + 16 எவ்வளோ? 18 கிராம் பெர் மோல். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 32 கிராம் ஆஃப் மீத்தேனை வந்து கம்பஷன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பஷன் ஆஃப் 32 கிராம் ஆஃப் CH4 ப்ரொடியூசஸ் எவ்வளவு? 32 கிராமுக்கு இப்போ நமக்கு வாட்டர் வந்து எத்தனை மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அதில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2 moles ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 moles ஆஃப் வாட்டரா? அப்போ 36 கிராம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை 16 கிராம் ஆஃப் CH4. ஏன்னா அங்கே 1 mole ஆஃப் மீத்தேன் எடுத்திருக்கோம். இன்ட்டு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் நமக்கு கேட்டிருக்காங்க? 32 கிராம் மீத்தேனுக்கு எவ்வளோ வாட்டர் கிடைக்கும்? அப்போ இன்ட்டு 32. இப்போது கேன்சல் பண்ணுங்கள். 16 32 கேன்சல் பண்ணால் 2 times 36 × 2 எவ்வளவு? 72 கிராம் ஆஃப் வாட்டர். This also simple calculation. அடுத்தது வந்து how much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard conditions. அதாவது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்து 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கால்சியம் கார்பனேட் மாலிகுலர் ஃபார்முலா என்ன? CaCO3. கால்சியம் கார்பனேட்டை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணால் அது கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகும். அதனுடைய பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போது இந்த ஸ்டோய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லலாம்? 1 mole ஆஃப் CaCO3 ஆன் ஹீட்டிங் ப்ரொடியூசஸ் 1 mole ஆஃப் CO2. அந்த ஈக்குவேஷன்லேயே பாருங்கள் 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்தால் என்ன கிடைக்குது? 1 mole ஆஃப் CO2 கிடைக்குது. 1 moleங்கிறது எவ்வளோ கிராம்ஸ் கால்சியம் கார்பனேட்டில் அப்படின்னா 100 கிராம்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்? கால்சியத்தோட அட்டாமிக் வெயிட் 40, கார்பனுக்கு 12, 3 ஆக்சிஜன் 3 × 16, டோட்டலாக 100 கிராம்ஸ் கிடைக்கும். At STP, 1 mole of CO2 occupies a volume of 22.7 liters. 1 mole of carbon dioxide எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணும்? 22.7 liters. At STP, 50 gram of calcium carbonate on heating produces. அப்போது 22.7 liters of CO2 divided by 100 grams of calcium carbonate into நமக்கு ரெக்வயர்டு எவ்வளவு? கொஷினில் கேட்டிருக்கிறது 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இப்போ ரெக்வயர்டு எவ்வளவோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இப்போ கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடச்சிரும் 11.35 liters ஆஃப் CO2. அடுத்தது how much volume of chlorine is required to form 11.2 liter of HCl at 273 Kelvin and 1 atmospheric pressure. இப்போ இதுக்கான பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு வேணும். H2 + Cl2 gives 2HCl. இதுதான் நமக்கான ஸ்டோய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. டு ப்ரொடியூஸ் 2 moles ஆஃப் HCl 1 mole ஆஃப் chlorine இஸ் required. 2 mole HCl கிடைக்கிறதுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் chlorine தேவைப்படுது? 1 mole. அப்போ 44.8 liters ஆஃப் HClக்கு 22.4 liters ஆஃப் chlorine gas இஸ் required. அப்போ நான் எதை வச்சு சொல்கிறோம்? லிட்டர்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸோ அதை மோல் வால்யூம் ரிலேஷன்ஷிப் வச்சு இங்கே எழுதியிருக்கோம். புரியுதா? அப்போ டு ப்ரொடியூஸ் 11.2 liters ஆஃப் HCl, 11.2 litersங்கிறது கொஷினில் கேட்டிருக்கிற ரெக்வயர்ட் அமௌண்ட்டு. அப்போ அதை மல்டிப்ளிகேஷனில் வச்சுக்கணும். இப்போ 22.4 liter ஆஃப் chlorine டிவைடட் பை 44.8 liter ஆஃப் HCl இன்ட்டு 11.2 liter ஆஃப் HCl. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5.6 liters ஆஃப் chlorine ஆர் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் chlorine வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்தது 5th sum. Calculate the percentage composition of the elements present in magnesium carbonate. How many kilogram of CO2 can be obtained by heating 1 kilogram of 90% pure magnesium carbonate. இங்கே வந்து ஒன்று புதுசாக கொடுத்துருக்குறாங்க. 1 kilogram of 90% pure magnesium carbonate.
இங்கே பர்சன்டேஜ் ஆல்சோ மென்ஷன்டு. சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வேணும். இங்கே மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நமக்கு தெரியணும். MgCO3 gives on heating MgO plus CO2. மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84 கிராம் பெர் மோல். இப்போ 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் வந்து எவ்வளோ கிராம் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். 84 கிராமில் எவ்வளோ கிராம் மெக்னீஷியம் இருக்குது? 24 கிராம் மெக்னீஷியம். இது எப்படி கண்டுபிடிச்சிங்க 24 அப்படிங்கிறது? நீங்கள் அட்டாமிக் வெயிட் எல்லாமே எழுதுங்க. 84ல் வந்து கார்பனுடைய அட்டாமிக் வெயிட் 12, 3 ஆக்சிஜன் 3 × 16. இந்த ரெண்டு வேல்யூவையும் சம் பண்ணி இதிலேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா 24ங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து கொஷின் நமக்கு என்ன? 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் 24 கிராம் இருக்குது. அப்போ 24 டிவைடட் பை 84. நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 100 கிராம் மெக்னீஷியத்தில் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியத்தில் எவ்வளவு இன்ட்டு 100 கிராம் போட்டிங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 28.57 கிராம் ஆஃப் மெக்னீஷியம்ங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம கிராமில் கால்குலேட் பண்ணிட்டோம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெக்னீஷியம்ங்கிறது. இப்போ இதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ 100 கிராம் எடுத்தோமா, அதனால பிரச்சனை கிடையாது. அப்போ டேரெக்டாக பர்சன்டேஜாகவே போட்டுக்கலாம். 28.57%. 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டெயின் 12 கிராம் ஆஃப் கார்பன். ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் கால்குலேட் பண்ணோமா, இப்போ அதில் கார்பன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது அப்போ 100 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டெயின் எவ்வளோ கிராம் இருக்கும்? 12 கிராம் ஆஃப் கார்பன் டிவைடட் பை 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் இன்ட்டு 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சோம். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். 14.29 கிராம் ஆஃப் கார்பன். அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எவ்வளோ, அதை அப்படியே எழுதிடலாம். 14.29% ஆஃப் கார்பன். அடுத்தது ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆக்சிஜனுக்கு எவ்வளவு? 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 57.14 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். பர்சன்டேஜில் சொன்னால் 57.14%. ஆஸ் பர் த ஸ்டோய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் 84 gram of 100% pure magnesium carbonate on heating gives 44 gram of CO2. 84 gram 100% pure magnesium carbonate ஹீட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்? 44 gram கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இப்போ வந்து 1 kgன்னு கேட்டிருக்காங்க. 1 kg நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1000 gram. 1000 gram of 90% pure magnesium carbonate gives, that is equal to 44 gram divided by 84 into 100% into 90% into 1000 gram. இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். இப்போ நம்ம மேலே 44 gram அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 44 gram வந்து கார்பன் டை ஆக்சைடு. 84 gram 100% பியூர் மெக்னீஷியம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ கிடைக்கிது? நமக்கு 44 gram கார்பன் கிடைக்கிது. இப்போ 84 கிராமுக்கு 44 அப்படின்னா எதனால் 100%ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ட்டு 90% இன்ட்டு எவ்வளோ டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது? 1 கிலோகிராமுக்கு. அதனால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஃபைனலாக. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 471.43 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆன்சர் கிலோகிராமில் கேட்குறதுனால கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 1000ஆல் டிவைட் பண்ணி 0.471 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இந்த 5 ப்ராப்ளம்லையும் நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், நீங்கள் உட்காந்து பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள் உங்கள் நோட்டில். ஓகே, தேங்க்யூ.